நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கேட்ட கேள்விகள்ல அதிகமா பிரச்சனை இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கால் வலி. அதாவது முட்டிக்கு கீழ பெயின் ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் கணுக்காலுக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு பெயின். ஸோ இந்த முட்டிக்கு கீழ இருக்கக்கூடிய பெயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரத்த ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிக்ஸாக்கா இருக்கிறதுனால வெரிகோசஸ் வெயின் வந்து ஃபார்ம் ஆகுது. 2வது ரத்த ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மைனஸ் வேல வந்து லாக் ஆயிட்டு, பிளஸ் வேவ்ல வந்து மேல போக மாட்டேங்குது. இல்லன்னு லாக் அங்க தான் ரத்த கட்டு ஏற்படுகிறது. அங்க தான் ரத்த சிதைவு ஏற்படுகிறது. இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, ரத்த சிதைவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய ரத்த நாளங்கள்ல இருக்கிற விஷயம் நல்லா சீறி பாயணும். அப்ப பாருங்க, அங்க லாக் ஆயிட்டு கட்டி பிடிச்சு போய் அங்க சேர்ந்து போகிறது. அப்போ கட்டி பிடிச்சாக்க கட்டி மாரி லம்ப் மாரி ஃபார்ம் ஆயிடுது. சிதைவு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, பிசு பிசு பிசுன்னு ஆகி போயிட்டு அங்க இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகுது. ப்ளஸ் அங்க டிகேல ஒரு புண்ணு ஒண்ணு உருவாகுது. ஸோ இதத்தான் அந்த காலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, விளக்கெண்ணெய நைட்டு பூசுவாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை விளக்கெண்ணெய் என்ன பண்ணுவாங்கன்னா, சூடு பண்ணி முட்டிலேருந்து கால் வரைக்கும் மிதமான சூடில் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஒரு மசாஜ் பண்ண மாட்டாங்க, போட்டு குத்த மாட்டாங்க. இந்த விளக்கெண்ணெய்க்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. இந்த விளக்கெண்ணெயோட நம்ம இன்னொரு மூலிகை நம்ம சேர்க்க போகிறோம். அதான் அருகம்புல். விளக்கெண்ணெயை ஒரு நல்ல ஒரு சட்டியில் வச்சு, அந்த விளக்கெண்ணெய் கொஞ்சம் சூடு வந்தோன்னா அருகம்புல் வந்து ஒரு கைப்பிடி 2 கைப்பிடி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா கொதிக்க வச்ச பிறகு இந்த அருகம்புல் எண்ணெயை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இந்த மிதமான சூடு எப்போல்லாம் பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி நம்ம லைட்டாக கொஞ்சம் ஒரு குழம்பு கரண்டியில் நம்ம அப்படி என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். மிதமான சூடு நல்லா பாருங்களேன். இன்றைக்கி சுகர் பேஷண்ட்லாம் இருப்பாங்க. அவங்களாம் வந்து இந்த மிதமான சூடு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்கின்னில் வந்து அழகாக ஊடுருவும் டைமுக்கு ஒரு சூடு தேவைப்படுது. அரக்க தேய்ப்பாங்க அந்த காலத்தில். இன்றைக்கெலாம் தேய்ச்சோம்னா தோல் வந்துடுது. ஏன்னா அந்த காலத்தில் ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி ஸ்ட்ரென்த்தாக இல்லை. யாருக்குமே இந்த ஸ்கின் வந்து ரொம்ப போலாக இருக்கிறதுனால நம்ம லைட்டாக மிதமான சூடில் மேலால் அப்ளை பண்ணாலே போதும். போட்டு மசாஜ் பண்ண தேவையில்லை. மேலே கீழே அந்த எந்த ப்ரொசீஜரும் தேவையில்லை. அப்ளை பண்ணாலே போதும். இதே குதுங்காலி வலிக்கும் சரி, மேலே முட்டிலேருந்து கால் வலி இருக்கக்கூடிய இந்த வெரிகோசஸ் பெயின் இருக்குது, எனக்கு அந்த வெயின் சுருட்டி இருக்குது, அத்தனைக்குமே இந்த அருகம்புல் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர். இது ஏன் சார் நல்லெண்ணெயில் பண்ணக்கூடாதா? நல்லெண்ணெயில் உடம்பு ரொம்ப கூலாகிடும். அதனால தான் விளக்கெண்ணெயில் நம்ம இதை செஞ்சோம்னு கேட்டிங்கனாக்கா, அந்த லூப்ரிகேட் நல்லாயிருக்கும். 2வது ஊடுருவி அப்படி நிற்கும். சீக்கிரமாகவே க்யூர் கிடைக்கும். எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, எண்ணெய் காய்ச்சும் போது எந்த துணியில் படக்கூடாது, பட்ட உடனே பார்த்திங்கன்னா ஸ்கின் உள்ளே உறிஞ்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னாகவே நினைக்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா க்யூரு அதே மாதிரி லைட்டாக பெயின் வந்து க்யூர் ஆகும், திருப்பி பழையபடி வந்துடும். ஸோ பர்மனெண்ட் ரிசல்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளக்கெண்ணெயில் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது உடலும் குளிர்ச்சி பெறும், மிதமான ஹீட் ஃபார்ம் ஆகும். ஆக மொத்தத்தில் நமக்கு தேவையான அத்தனையுமே க்யூரிங்க்கு தான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இன்சைடில் இருக்கக்கூடிய அந்த அடைப்புகள், இரத்த சுருட்டினால் ஏற்படக்கூடிய நரம்பு சுருட்டு, இப்படி எல்லாமே சரியாகும். இது முக்கியமான ஒன்று. இந்த விளக்கெண்ணெயில் நம்ம அருகம்புல் போட்டு காய்ச்சி எடுக்கக்கூடிய எண்ணெய் மிகவும் மிகவும் சூப்பராக இருக்கும். அடுத்தது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்கனாக்கா, ஃபுட்பாத். அதாவது நம்ம பாதத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கு ஒரு குளியல் தேவைப்படுது. ஒரு பக்கெட், வெள்ளை பக்கெட், இன்றைக்கி நிறைய பார்த்திங்கன்னா பக்கெட்ஸ் கிடைக்கிது. சும்மா நல்லா ஒரு சதுரமாக ஒரு பக்கெட் வந்து பிளாஸ்டிக்கில் வாங்கி வச்சுக்கோங்க. ஆற்று மணல் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் பார்த்திங்கன்னா எங்கள் வீடு கட்ட இடத்துலலாம் இருக்கும். இப்போல்லாம் எம் சாண்ட் தான் கிடைக்கிது. அந்த மாதிரி போட்டுறாதீங்க. ஆற்று மணலாக கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. சும்மா ஒரு ஆளுக்கு 1 கப்பு போதும். நல்லா அழுக்கு அலசி தனியாக ஒரு பக்கெட்டில் வச்சுக்கோங்க. மீன்ஸ் அந்த பக்கெட்லேயே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஃபிஷ்ஷெல்லாம் வளர்க்குறதுக்கெலாம் கீழே மண் போட்டு தண்ணி ஊற்றுவாங்க பார்த்தீங்களா, மீன் வளர்ப்பில். அதே மாதிரி சும்மா ஜஸ்ட் 1 கப் மணல். இந்த மணலுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. அந்த மணல் உள்ளே போட்டுருங்க. இப்போ ஹீட்டான வாட்டர், அதாவது மிதமான சூடில் தான் நம்ம கால் வைக்க, பட் ஹீட்டான வாட்டர் மணலில் ஊற்றுனீங்கனாக்கா பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக இருக்கும். மித சூட்டில் அந்த மணலுக்கும் அந்த தண்ணிக்கும் ஒரு அற்புதமான மருத்துவ குணம் ஏற்பட்டு நிற்கும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அழகாக இருக்கும். இப்போ அந்த காலை உள்ளே விட்றீங்க. கொஞ்சம் எப்சம் சால்ட் இருந்தாலும் சரி, இல்லை கல் உப்பாக இருந்தாலும் சரி, இதை மட்டும் போடுங்க. லெமன் வந்து ஒரு புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நல்லா அலசி பார்க்குறீங்கன்னா பாருங்கள், கீழே உள்ள மண் இருக்கும், அதுக்கு தண்ணி இருக்குது, அது இதமான சூடில் இருக்குது, ப்ளஸ் லெமனில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எப்சம் சால்ட் இருக்குது, இல்லைன்னா கல் உப்பு இருக்குது. ஸோ இவ்வளோதும் சேர்ந்து என்ன பண்ணும், காலுக்கு மிதமான ஒரு ஒத்தடம் ப்ளஸ் மசாஜ் ப்ளஸ் ரத்த ஓட்டத்தை சீர் செய்யும். அந்த காலில் இருக்கக்கூடிய பாத எரிச்சல், கால் வலி, குதுங்கால் வலி, அந்த பித்தத்தினால் ஏற்படக்கூடிய வாத வலிகள் எத்தனையுமே பார்த்திங்கன்னா காணாமல் போயிடும். ஒரே நாள் ஆகுமா? நீ தொடர்ந்து ஒரு 4-5 நாள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்ல தூக்கம் இருக்கும், இன்சோமேனியா என்ற ஒரு பிரச்சனை இருக்காது, நல்ல ஒரு ரத்த ஓட்டம் இருக்கும், ஸ்கின்னுக்கு நல்லா இருக்கும், எந்த டேமேஜும் இருக்காது. ஸோ இது 2வது மெத்தட். இந்த 2மே பண்ணாலே போதுமான விஷயம். அதே மாதிரி ஒரு முத்திரை. காலில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பிரச்சனை இருக்குது, ரத்த ஓட்டம் இல்லை. இதுக்கு ஒரு முத்திரைனா ரத்த ஓட்டத்தை சீர் செய்வதற்கான ஒரு டச் தெரப்பினே சொல்லலாம்.
ஜஸ்ட் நம்மளுடைய எல்லா வகையான இரத்த ஓட்ட சீர்களும் எங்கே இருக்குது, நம்ம பிரெயின் தான் சிக்னல் கொடுக்கும், நல்லா போகணும், நல்லா டீகேலாம் ரத்தம் இருக்கக்கூடாது, எல்லாமே ப்யூரிஃபிகேஷன் ரத்தமாக இருக்கும்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ அதுக்கான ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் தான் கேட்டிங்கன்னா நம்மளோட கை தான். ஒன்றுமே இல்லை, சிம்பிள். காலைல எழுந்திரிச்சோன்னா 1 2 3 4 5 6 அப்படி டோட்டலாக, இல்லைன்னா உதறுவாங்க இந்தளவுக்கு நல்லா அப்படி ஒரு ஒரு 50 கவுண்ட்டு 1 2 3 4 நல்லா உதறிட்டு அப்படி கையை விட்டு பாருங்கள், ஜூன்னு உடம்பு ஃபுல்லாக அப்படி ரத்தம் ஏறும். ஃப்ரீயாக காலை விட்டு அப்படி கையை விட்டு நின்றுக்கோங்க. இப்போ உதறுங்க, நல்லா கையை ஃப்ரீயாக விட்டு உதறுங்க. இல்லை எனக்கு உதற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த பம்பிங் இருந்தாலே போதும். ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், சூடாக இருக்கும், ரிதமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். ஸோ அதனால் கால்வலி இருக்காது. தங்கு தடையின்றி எங்கெங்கெல்லாம் மடைப்பு இருக்கோ அங்கெல்லாம் கிளென்ஸ் ஆகிக்கிட்டு போயிட்டே இருக்கும். இதை விட வேறு என்ன வேணும்? ஸோ இந்த 3 மெத்தடுமே ஃபாலோ பண்ணிங்கனாக்கா பெயின் இருக்காது, சுறுசுறுப்பாக இருப்போம், ஸ்கின் நல்லாயிருக்கும், ரத்தம் நல்லாயிருக்கும், நரம்பு நல்லாயிருக்கும், தசை நார்கள் நல்லாயிருக்கும், தசை நன்றாக இருக்கும். ஆகமத்தில் உயிரின் ஓசை அழகாக அற்புதமாக இருக்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும். இதெல்லாம் என்னால் பண்ண முடியல, இந்த எண்ணெயெல்லாம் செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நாட்டு மருந்து கடைக்கு போங்க. அங்கே பிண்ட தைலம்னு ஒன்று இருக்கும், அதை வாங்கி மெழுகு பதத்தில் அழகாக இருக்கும். அதே குழம்பு கண்டியில் கொஞ்சோண்டு ஏற்றுக்கோங்க, நல்லா சூடு பண்ணுங்கள், தொட்டு பாருங்கள், மிதமான சூட்டில் பாதத்தில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா காலில் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னோர்கள் அழகாக செய்த விஷயம். ஸோ உங்களால் முடியலைங்கிற பட்சத்தில் நீங்கள் பிண்ட தைலம் வாங்கி வச்சுக்கோங்க. இப்படி நம் நாட்டு மருந்து கடையில் வாங்கி கிடைக்கக்கூடிய இந்த பிண்ட தைலம் மிக அற்புதமாக வேலை செய்யும். இந்த மாதிரி எந்த மெத்தட், நான் சொன்ன மெத்தடில் எது பயன்படுத்தினாலும் வலி இல்லாத ஒரு நம்மளுடைய கால்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். இரவு பார்த்திங்கன்னா காலெல்லாம் அடிச்சுக்குவாங்க, இல்லை பட்டுன்னு தரையில் அடிச்சுப்பாங்க. சில பேர் அவங்களுக்கே தெரியாது நம்ம அப்படி அடிச்சுக்கிறோன்ட்டு முறுக்கிட்டு படுத்துருப்பாங்க, இல்லைன்னா யாரும் கால் மேலேயே போட்டிருப்பாங்க, இல்லைன்னா தலைவணி வச்சுட்டு படுத்துருப்பாங்க. ரத்த ஓட்டம் இல்லாமல் தான் இந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயந்தான். அதையும் தாண்டி இந்த சுண்டு விரல் இருக்குது பார்த்திங்களா, பெயின் மேனேஜ்மெண்ட் விரல்னு பேர். இந்த சுண்டு விரலை 4 பக்கமும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் உடம்புல எங்கே பெயின் இருந்தாலும் க்யூர் ஆகும். இந்த சுண்டு விரல் எப்பொழுதுமே பெயின் ரிலீஃபர் அப்படின்னே சொல்லலாம். இந்த டாப் இருக்குது பார்த்திங்களா, இந்த டாப்பில் இந்த 2 சைடு இருக்கிற நகம் பக்குவாடு இருக்கு இல்லையா, அதை 1 2 3 4 5ன்னு ஒரு 15 டைம்ஸ் பண்ணுங்கள் போதும். அடுத்தது எப்படி ஒரு 15 டைம்ஸ். தலைவலி இருந்தாலும் டக்குன்னு கிளியர் ஆகும், ரத்த ஓட்டத்தை சீர் செய்துவிடும், அதான் மெயினான ஒரு காரணம். அடுத்தது எங்கெங்கெல்லாம் பெயின் இருக்குதோ, உடல் ஜாயிண்ட் பெயின், ஏதாவது ஒரு டிசீஸில் பெயின் இருந்துகிட்டே இருக்கும், அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த சுண்டு வரல அமுக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த பெயின் குறைஞ்சிரும். ஸோ மிக முக்கியமான பதிவு தான் நான் பேசிகிட்டு இருக்கோம். நீ கால்வலி தானே அப்படின்னு நினச்சிட வேண்டாம். இந்த கால்வலி தான் மற்ற அத்தனை வலிகளையும் கொண்டு வந்து சேரும். ஏன்னா இந்த பாத வலிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் வாதம் இருக்கக்கூடாது, அங்கே தேவையில்லாத கால்சியம் டெபாசிட் இருக்கக்கூடாது, சுகர்னால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு அடைப்பும் அங்கே இருக்கக்கூடாது. தசை நார்கள் எப்பொழுதும் நல்லா சுவாசிக்க வேண்டும், ரத்தம் நன்றாக போக வேண்டும். எப்போ ரத்தம் போகலையே அப்போ தான் கருப்படிக்கும், நடை தங்கு தயன்றி அப்படி சிக்கி நடக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு நடக்கிறதுக்கு அந்த பெயினுக்காக பயந்துகிட்டே நடக்க மாட்டாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த சிம்பிளாக சின்ன இந்த மருந்துகள்லேயே நம்ம ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்து விட வேண்டும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.